எல்லாருமே குளிக்க போயிடுறாங்க. ஆனா, ஜெட் மட்டும் சரணுக்கு வந்துட்டு காயம் இருக்கா இல்லையா? அத வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜெட் கேட்குறா, "என்ன ரொம்ப அடிபட்டுடுச்சா?" அப்படின்னு கேட்டுட்ருக்கா. "இல்ல, நீ வந்துட்டு வார்னோடைய வைஃப் பிரச்சனையில வந்துட்டு என்ன காப்பாத்துனல்ல. நீ தான் என்ன தூக்கிட்டு வந்தியாமே! நீ தான் என்ன சேவ் பண்ணியாமே! ரொம்ப தேங்க்ஸ். அத விட வந்துட்டு இதெல்லாம் ஒண்ணும் பெருசில்ல." ஜெட் வந்துட்டு சொல்றா, "ஓ! அதுவா? ஆமாமா. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ என்ன வெயிட் தெரியுமா? தூக்கிட்டு வந்ததுலேருந்து இன்னுமே எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு. என்னதான் இருந்தாலுமே என்னால தானே அவனுக்கு பட்டுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ளேயே சாரி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறான். வந்துட்டு அது கேட்கல போல. "என்ன?" அப்படின்னு கேட்குறான். ஆனா கூட ஜெட் வந்துட்டு சத்தமா சொல்லாம மறுபடியும் சாரி அப்படின்னு மெல்லமாவே சொல்லிட்டுருக்கான். மறுபடியும் வந்துட்டு சரண், "என்ன எனக்கு கேட்கல சரியா? சொல்லு, சத்தமா சொல்லு" அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஜெட், "பக்கத்துல வா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சடனா தள்ளி விட்டுடுறான் அவன் வந்துட்டு கடல்ல. அவன் எந்திரிக்கிறான். அப்போ வந்துட்டு எல்லாருமே அவனை பார்த்துட்ருக்காங்க. ஜெட்டுமே அவனே தான் பார்த்துட்ருக்கா. "கண்ணாடி போடலன்னா நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு யோசிச்சுட்டு. ஜெட் வந்துட்டு சரண பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் ரொம்ப அழகா தெரியிறான். அத வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான் அவன். அது வந்துட்டு கப்பல்னு சொன்னேன்ல, கப்பல்ஸ் இருக்காங்கன்னு. அதில வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு சரண வந்துட்டு எழுப்பி விடுறா. அவனுமே அங்க வந்துடுறா. அதுக்கப்புறம் கேட்குறா, "என்ன ஓகேவா நீ?" அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்ப சரண் வந்துட்டு அந்த பொண்ண பார்த்துட்டு, "நான் ஓகே தான் கெம், வா நம்ம ஸ்விம்மிங் பண்ண போலாம்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் புரியுது, ஓகே இவனுக்கு கண்ணாடி போடலன்னா கண்ணே சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கெம்முமே, "அது நான் இல்லடா, அது வந்துட்டு பிரம்மி. அதாவது அந்த பொண்ணு பேர் வந்துட்டு பிரம்மி. அந்த பொண்ண பார்த்துட்டு சொல்லிட்டுருக்க" அப்படின்னு சொல்றான். "ஐயய்யோ! போச்சே! ஐயோ! என் கண்ணாடிய தேடுங்க, என் கண்ணாடிய தேடுங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். "நான் வேற இங்க ஃபுல்லும் நனைஞ்சுட்டேனே, கண்ணாடி இல்லன்னா நான் எப்படி ஸ்விம் பண்ண?" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்கான். அப்புறம் வந்துட்டு அவன் ஷர்ட்ட கழட்டிடுறான். கழட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரம்மீன் இருக்கா இல்லையா? அவ வந்துட்டு வாய பொளந்துட்டே பார்த்துட்ருக்கா. கூட அந்த பையன் தான் மூடிட்டுருக்கா. அதாவது அவளுடைய லவ்வர். அப்புறம் ஜெட் வந்துட்டு சொல்லவே தேவையில்ல. அவனுமே வாய பொளந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ சரண் வந்துட்டு, "ச்சே! நான் நனைஞ்சுட்டேன். என் கண்ணாடியும் காணோம். என்னால ஸ்விம் பண்ணவும் முடியாது. ஜுரம் வேற இப்போ வரப்போகுது அப்படின்னு நான் கிளம்புறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஜெட் வந்துட்டு சிரிச்சிட்ருக்கான். ஜெட்டு தான் அவனுடைய கண்ணாடிய ஒளிச்சு வச்சுட்ருக்கான். குடுக்கவே இல்ல அவனுக்கு. அப்புறம் அங்க வந்துட்டு சண்டை போட்டுட்டு 2 பசங்க போயிடுவாங்கல்ல, "நாங்க தனியா போறோம்" அப்படின்னு. அவங்க வந்துட்டு இங்க செப்பரேட்டா வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சும்மா பேயி, ஸ்பிரிட்டு இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. "அங்க பாரு எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "நம்ம 2 பேரு கூட தான் தனியா இருக்கோம். என்ன பேய் வந்துடுச்சா? இல்ல பிசாசு தான் வந்துடுச்சா? என்னமோப்பா, இந்த ஊர்ல ரொம்ப பூச்சாண்டி காட்டிட்டே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல வந்துட்டு வியூ பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. இனிமே இந்த பிளேஸ்க்குள்ள போக முடியாது அப்படின்னு எழுதிருக்கு. கீப் அவுட்டிங் அப்படின்னு எழுதிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்துட்டு சொல்றான், "நம்ம இதுக்கு மேல ஒரு விஷயம் பண்ணலாமா? இங்க நைட் வந்துட்டு டென்ட் போட்டுக்கலாமா? நம்ம 2 பேரும் மட்டும்." வந்துட்டு அந்த பையன் சொல்றான், "கண்டிப்பா நம்ம வரோம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. பியர் எல்லாம் கூட வச்சுட்ருக்கோம். நம்ம வந்துடலாம் இங்க நைட்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இவங்க 2 பேரும் பேசுறதுமே தூரத்துலேருந்து வந்துட்டு ஒரு பொண்ணும், பையனும். ஆனா அவள பார்த்தா சூனியக்காரி மாரியே இருக்கு. அவ வந்துட்டு பார்த்துட்ருக்கா இவங்க 2 பேரும் பேசுறத. அதுக்கப்புறம் அவ இந்த சைடு திரும்புறதுக்குள்ள நம்ம ஒரு பேய் பார்ப்போம் இல்லையா? லேடி பேய். அந்த பேய் வந்துட்டு இவளுக்கு ஏதோ வசியம் வச்சிடுது. நைட் ஆயிடுது. நைட் அவங்க 2 பேரும் சொன்ன மாரியே அங்க வந்துட்டு கேம்ப் போட்டுட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிற கப்பல்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஒரு ஒரு கப்பல்ஸ். அவங்களும் அதுக்கப்புறம் இந்த புல்லி கேங் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே ஒண்ணு தான் போல. இவங்க எல்லாருமே ஒண்ணா வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பேசிட்டுருக்காங்க. என்னமோ பேய் இருக்குன்னு சொன்னாங்க, பிசாசு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே இல்லையே!
இப்ப எது வந்து நம்மள என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் அங்க வந்துட்டு பிரம்மீன்னு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா? அவ வந்துட்டு சொல்றா, அவ வந்து குடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் சொல்றா, "ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சும்மா ஏன் வம்ப விலைக்கு வாங்குறீங்க?" அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் 2 பசங்க வந்துட்டு வாஷ்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 3வதா அவன் அந்த கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா? அதில அந்த பையன் வந்துட்டு நானும் போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, "நானும் வரேன்" அப்படின்னு சொல்றா. "நீ இங்கே இரு நாங்க வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் அவங்க 3 பேருமே வாஷ்ரூம் போக வந்திருப்பாங்க இல்லையா? அப்படியே டான்ஸ் ஆடிட்டு, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அந்த சூனியக்காரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவ வந்துட்டு நின்னுட்டு பார்த்துட்டு தான் இருக்கா. அப்புறம் இந்த பிரம்மிங்கிற பொண்ணுமே, "என்ன 3 பேர் போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னுமே வரலையா?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற லைட் லேம்பை தூக்கிட்டு இவளுமே தேட வந்துடுறா. "என்னை ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க? எனக்கு பயமா இருக்கு. வந்துருங்க" அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் சடனா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அந்த சூனியக்காரின்னு சொன்னேன் இல்லையா? அவ இருக்கா. அவ வந்துட்டு ஒரு ஈவில்லா சேஞ்ச் ஆயிட்டா போல. பார்த்ததுமே இவ வந்துட்டு பயத்துல அந்த லேம்பு எல்லாமே கீழ போட்டுட்டு ஓடிடுறா அந்த பிளேஸ விட்டு. அவ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த அசிஸ்டண்ட் அதாவது ஜெட்டோடைய அங்கிள் வீட்டுக்கு போயிடுறா. அங்க போனா அங்க வந்துட்டு சரண் தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவன கட்டி பிடிச்சுக்கிட்டு "என்ன காப்பாத்து, காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. "என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. அவளுமே அங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த அங்கிள் அந்த கேம்ப் விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், "தேவையில்லாத வேலை தான் நீங்கலாம் பண்ணுவீங்களா? போச்சு போ" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பொறுமையா எல்லாம் சொல்லு. எங்க போனாங்க? எங்க நடந்துச்சு? பொறுமையா சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அவ சொல்ல ஆரம்பிக்கும்போது, அவளுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த சூனியக்காரி கண்ணுக்கு வந்துருது போல. அவ வந்துட்டு அப்படியே மயக்கம் ஆயிடுறா. அப்படியே அவள உடனே தூக்கிட்டு போறாங்க மாஸ்டர் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்துட்டு மறுபடியும் திட்டிட்டுருக்காங்க. "யார் உங்களலாம் தேவையில்லாத விஷயத்த பண்ண சொல்றது? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரம்மி பொண்ணு வந்துட்டு ஏதோ பிரச்சனை போல அவளுக்கு. அவளுடைய ஆன்மா கூட வீக்கா இருக்கு போல. அவளுடைய ஆன்மா வந்துட்டு யாரோ புடிச்சு வச்சுட்டு இருக்கிற மாரியே இருக்கு. அவ மயக்கத்துல இருக்கா அவ. அப்போ வந்துட்டு கரெக்ட்டா அந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா? பாட்டிமா ஷியோ அவங்களுமே அங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவள தொட்டு பார்த்துட்டு, இவளுடைய ஆன்மா வந்துட்டு வேற எங்கேயோ போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் இவளுடைய ஆன்மாவ கொண்டு வந்தா மட்டும் தான் இவள வந்துட்டு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ சடனா அங்க மாஸ்டர் வராங்க. அப்போ ஜெட்ட வந்துட்டு, "நீ அங்கிள் கூட போ. ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஒண்ணு சேர்த்துட்டு 2 குரூப்பா பிரிச்சுக்கோ. அந்த 3 பேரையும் ஆள காணோம் இல்லையா? அவங்களெல்லாம் தேடணும் இல்லையா? அதனால சொல்லிட்டுருக்கான். மத்தவங்கலாம் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்புறம் அந்த பாட்டியம்மா வந்துட்டு சொல்றாங்க, "இந்த பொண்ணுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அவங்களும் என் கூட வரணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவ அவ கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா. மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவ தான் கிளம்புறா அந்த பாட்டியம்மா கூட. ஜெட் கூட அந்த கெம் கிளம்பிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு மாஸ்டர் சொல்றாங்க, "நீ எங்க போற? நீ இங்க தான் இருக்கணும். ஏன்னா இவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அதனால போக வேண்டாம்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அங்கிள் அங்க எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்க. சில பர்ட்டிகுலரா ஒரு டேஸ் சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் மட்டும் தான் வரணும் என் கூட அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன்குள்ளேயே எல்லாரையும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ கூட்டத்துல வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு கேட்குறான், "அது என்ன நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள அப்படின்னு சொல்றீங்க? மத்தியானத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா அவங்களுடைய பாடி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதாவது இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க.